ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு தொக்கு தான். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு குயிக்காக செய்யலாம். ஹெல்த்தியானது. இட்லி தோசை சப்பாத்தி தொட்டுட்டு ஒயிட் ரைஸ் கூட இதை பசஞ்சு சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். ஒரு 200 கிராம் பூண்டு இல்லை, பாதி மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு லெமன் சைஸ் புளி, ஒரு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லது. இது வேண்டான்றவங்க சாதா குக்கிங் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெடிக்கட்டும். பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வெடிக்குது. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் மீதி உரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, 100 கிராம் பூண்டு. 100 கிராம் பூண்டு அரைச்சாச்சு. 100 கிராம் உரிச்சு வச்சிருக்கிறத போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இந்த பூண்டு நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பூண்டு விழுதை போட்டுக்கலாம். இப்போ இதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசனை பூண்டு மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போகணும். கடாயில் ஒட்டாமல் வர வரை இது நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பூண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது. இதை நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி ஒயிட் ரைஸு கூட இதை நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி தோசை சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பூண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கடாயில் ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிச்சு. இதை இட்லி தோசை சப்பாத்திக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லை, ஒயிட் ரைஸுக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இதை நீங்கள் பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ் எல்லாருமே செய்யலாம். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டலில் இருக்க பசங்களுக்கு கூட இதை நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்து அனுப்பலாம். உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லி செஞ்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம். இதை 1 வாரம் வரை ஸ்டோர் பண்ணி வெளியிலே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கெட்டு போகாமல் இருக்கும். நீங்களே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பூண்டு தொகையில் செஞ்சோம் இல்லையா, அதை கடைசியாக இந்த மாதிரி கடாயில் போட்டு பரட்டி சாப்பிட மறந்துடாதீங்க. அது ரொம்ப ருசியாக இருக்கும். ஒயிட் ரைஸோட இது பசங்க சாப்பிடும்போது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். இது டிஃபன் பாக்ஸ் ரெசிபி கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஃபன் பாக்ஸ் ரெசிபி கூட இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே இந்த பூண்டு தொகையில் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். இதோட அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். இதோட சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேங்க்ஸ். இதோட அடுத்த பார்க்கலாம். டாடா பாபா ஃப்ரெண்ட்ஸ்.